வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஆடியோ லான்ச்லேயே நான் தேங்க் பண்ண வேண்டியது எல்லாம் தேங்க் பண்ணேன். நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரீவைண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கும் போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரல இன்னைக்கு என்ன பேசணும்னு. ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வர்றது உண்டு. ஏன்னா போய் பேசுறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும். ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன். ஸோ நான் நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இவ்வளோ, அதாவது இது வந்து வேர்ல்ட் வைட் சக்சஸ் இல்லையா? இந்த ரீச்சுக்கு வந்து நீங்க வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஆடியன்ஸ் தெலுங்குலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஓவர்சீஸ்ல எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அங்க கொண்டு போய் சேர்த்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் பரத் எடிட்டர், இது வந்து உங்களோட புது ஸ்டைலா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்தெல்லாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டா ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடனரி ட்ரெய்லர், அதோட பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே புண்ணியமா மேம். அதாவது ட்ரெஸ்ஸு இங்கதான் ஸ்டைலிஸ்ட். இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்றதே நாங்கள் ஒரு 2 வாரமா பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால. ஸோ ஒரு விஷயமும் வந்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க, நான் யூஸ்வலா ஒரு நெட் அண்ட் போல்ட் தான் போட்டு சுத்திட்டு இருப்பேன். இன்னும் இப்போ டூடோட இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிக்கேத் ஓட எக்ஸ்ட்ராடினரி. நான் முக்கியமா இந்த டைம்ல நான் ஒர்க் பத்தி பேசியிருக்கேன். நீங்க டைரக்டருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தீங்கன்றது நான் வந்து பேசல. ஒரு டெபியூட்டன்ட்டா நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் நான் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர், அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாளியில. அவரு எல்லாத்தையும் வந்து அவரு கையில எடுத்துக்கிட்டதுனால என்னால கிரியேட்டிவ் மட்டும் என்னால ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதே இதை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டூட்ல பார்த்தேன். ஒர்க் பண்ணும்போது அங்க நீங்க ஃபுல்லா யூ டுக் ஆல் த ப்ரெஷர், டைமிங்கோ எதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்க எடுத்ததுனால கீர்த்தி அங்க சில்லா உட்கார்ந்து உட்காந்து எங்ககிட்ட வந்து பேசுறதும் கிரியேட்டிவா ஹி குட் கான்சென்ட்ரேட். அது வந்து ஒரு பிகெஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டருக்கு தரது. தேங்க்யூ ஃபார் தட். இதுல ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா சூப்பர், நீங்க இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல, பயங்கரமா பேசுறீங்க. அண்ட் மிருது ஸ்வீட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருந்தோம் நீங்க. உங்க காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா நடிப்பீங்க, கரெக்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோஹிணி மேம், இப்போ ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏதாவது வந்திருந்தேன்னா நீங்க சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன். நான் உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர். இப்போ இந்த ஃபுல் நீங்க சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்ட்ல இருந்தது. நீங்க ஒருத்தர் பத்தி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் தமிழ் சக்சஸ் மீட். ஸோ I'm pretty nervous and also I'm very excited to see you all here. And this feels very special. First of all, எங்க கீர்த்தி அண்ணா எங்க போயிட்டீங்க? எங்க? Okay. Thank you, Kirti Anna. You're an amazing director and producers, Naveen sir and Ravi sir. Thank you for trusting me and giving me a space to explore. This means a lot to me. And to my lovely co-stars, my dude, PR sir, Sharat sir, Rohini ma'am, Ritu, Aishwarya, and surprise dude gang.
guys, and Niket sir, Purnima ma'am, Bharatana, Sai inge illa, Sai. So you guys made the set very vibrant, you know. எனக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்தாங்க. உங்களால ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது அந்த செட்டு. ஸோ எவ்ரி டே ஐ வாஸ் லைக் இந்த செட்டுக்கு போனேன், எனக்கு ஜாலியாக இருக்க போறேன் அப்படிலாம் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் டு ஆல் த ஆடியன்ஸ், உங்களோட லவ் சப்போர்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ரீல்ஸும் மீம்ஸும் இந்த மெசேஜஸ் டிஎம்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அண்ட் யூ டுக் dude as your own, and that means a lot to us. Thank you so much, guys. Thank you so much for the love. And I'm taking this opportunity to thank my team, my amazing team. Manoj Etta, my assistant, Maitreya, my makeup artist, Hema, my hairstylist, and my managing team, Shruti and Aishwarya. Thank you so much, guys. Thank you so much for holding me through thick and thin. I love you a lot. I owe you a lot, actually. And finally, press and media, thank you so much for coming here and being with us. எனக்கு பிரேமலு ரிலீஸ் ஆன டைம் ஆகட்டும், இப்போ ரூட் ஆன டைம் ஆகட்டும், ஐ சோ லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் Tamil media, like I was receiving a lot of appreciations from you guys. Thank you so much for that. Each appreciation, each word, you know, it எனக்கு ஒரு ஸ்பெஷல் பூஸ்ட் கொடுக்குறாங்க to do better and to work more in Tamil films, and I would love to do that. Thank you so much, guys. எனக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறதுக்கு ரொம்ப I feel very grateful, and thank you so much, guys. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I was not at all expecting myself to be here on stage. I mean, I'm very, very overwhelmed right now. I don't know what to say. My heart is like thak, thak, thak. So, thanks to everyone. Thank you, Kirti sir, for choosing me as your Sam. Like, when I came on first day, my throat was not in my control. Like, it's like some other voice. But he was like, is this your voice? I said, no, I speak something. I am some other person. But he saw his Sam in me. That is like the most amazing thing happened in my life. I mean, in 2025. So thank you so much for believing in me. And Pradeep sir, what should I tell about you? Like, I just watched Love Today, and who's the director? Pradeep sir. Who is the writer? Pradeep sir. Who is the actor? Pradeep? Oh my God. Then I was like, okay. And I am also very much interested in writing and directing. When I saw you, I was like, I'm gonna make it like him. So you are my inspiration. So thank you so much. It was wonderful to work with you. And Mamita, I just love you as an actor, as and person. You are the sweetest person I have ever met, I think, so far. When I saw you in Premalu last year, I was like, I wish I could work with her in some film. And this year, like, it happened. It's like not ordinary thing. It's a miracle in my life. So it was wonderful to work with you as well. Love you. Thank you. Sharad sir, from childhood, we are watching you. Me and my entire family are like, my father told me to tell you, he's a huge fan of yours. So we all love you, and I'm so blessed to work with you. It's like was my father's dream. I am doing it. So love you, sir. Rohini ma'am, obviously we all know you, and I adore you so much. You are the kindest person on set, and as person, you are the greatest human I have ever met. Love you, ma'am. Thank you so much. Hindu, you are my buddy. Wherever I see you, I must feel like meeting you. I don't know why. But it was wonderful to work with you. Actually, I was writing a script, a story, I think 1.5 years back.
So while writing, one trailer came on my feed. That was of Ridu. So this guy's face like was in my mind while I'm writing. Then I came on set. I didn't know Hiru was about to be there. Okay, I just came and I saw him, and I took a pause. Is this that guy I was writing from 1 year? So I went and asked Kirti sir, is this Ritu? Because he just passed like that. And then I thought, okay, wait, whatever I have, manifest last year, it is happening today. So guys, please manifest, it's like real for real. So it was wonderful to work with you, my friend. And Nikit sir, what should I tell about you? The sweetest, kindest person. You are like, to every person you talk with so much respect. I really adore your nature. It was wonderful to work with you. And to our producers and editors and every cast and crew, everybody sitting over there, Asta and everybody, Sophie. Love you and thank you so much for giving me so much love. And thanks to the audience who are giving so much love to me. I was not at all, actually a little bit I was expecting, but not this much. So I am feeling very, very overwhelmed and I don't know what to say more. I thought I'm gonna go on stage and I'm gonna be silent, but I'm speaking so much because maybe I got the chance to speak my heart out, so that's why. And also Sai Abhyankar, Kirti sir know that I'm a huge fan. When I got to know, I was like, oh my god, like everything is happening what I thought last year. So thank you so much everyone. I'm feeling very, very happy with your response. And Dude is Dude set was not just a set, it was literally like a family, or like a free space, very positive vibe. And I'm like the luckiest to get this role. And one more thing I want to tell to every other friend of mine who is sitting right there, like how we all started. I know I just came from Jammu to Bombay 5 years ago, and I have given, I think, thousands of auditions. After that, I really got the greatest chance here. So I'm very overwhelmed, and I just want to tell each and every of you, never give up. Even it will take you 1 year, 2 year, 3 year, 4 year, 5, 10 years. Don't give up on your passion, because is this the only thing you are living for? Later you're not gonna regret in your life, I didn't did what I love. So please make it. Yeah, I just want to say that. And yeah, that's it. Thank you so much everyone. Thank you. எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ so much for supporting எல்லாம். அவ்வளோ இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கீங்க. அது முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. தட் இஸ் சீன் இன் த நம்பர்ஸ், தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட் சொல்லலாம். முதல்ல ஐ லைக் டு தேங்க் நவீன் சார் அண்ட் ரவி சார் ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு தான் சொல்லணும். எனக்கு செகண்ட் ஃபிலிம் அண்ட் யூ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறது இல்லை, மீனிங்ஃபுல் ஃபிலிம். யூ செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலா நீ சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமா சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான். அவனை சப்போர்ட் பண்ண நீங்க எடுத்திருக்க முடிவுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் நிறைய ஒவ்வொருத்தர் பத்தி நிறைய சொல்லுகின்ற 100வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன், 175வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒரு 10-15 தியேட்டர்லையாச்சும் 175வது நாள் 200 நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன் சொன்னா அது மிகையாகாது. இங்க முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி கதையை சொல்ல ஃபோன்ல கேட்டேன், நேரில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி சார் இந்த படத்தில் அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னது அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க. தட்ஸ் மீன் சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பீயிங் இந்த ஃபிலிம் சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன்.
பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா போர்த்தொழில் ஆரம்பிச்சு ஐ கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்ல ஐம் ரெலவென்ட்னு சொல்றதுக்கு வந்து ஆல் த யங் டைரக்டர்ஸ் ஹேட் த கான்ஃபிடன்ஸ் இன் மீ பீயிங் எ லவ்லி கேரக்டர்ஸ். ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தட் பீன் சம் ஃபிலிம் இட் ஹஸ் பீன் க்ராப்பிங் அப், இட் ஹஸ் கிவன் மீ என்ன சொல்றது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசுல நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். சாரி அது போய் சொல்லிட்டேன் நான் 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோட இருக்கும்போது எனக்கு ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னை சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ரோஹினி ஃபார் யூனோ அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைன் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன். அண்ட் நிறைய சொல்லுவேன். அப்போ நிறைய சொன்னோன்னு அது வேற மாதிரி போயிடுது. இப்போ தான் நல்ல குறைவாக சொன்னா கூட நிறைவா சில சொல்ல விரும்புகிறேன். ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து சரி, டிராகன் சரி, நான் இந்த வில்லன் ஐ சி த ஆக்டிங் ப்ராவஸ் இன் பிரதீப். நாட் நார்மல். எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்றாரு, அந்த மாதிரி பண்றாரு, கொஞ்சம் ஸ்டைல் பண்றாருன்றது விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ லைக் டு சே தட் பிரதீப். அதாவது நீங்க முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃப்ரெண்ட் போட்டு. மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்ன பிரேக் ஆக மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூம்ல உட்காந்து தி எக்ஸ்பிரஷன் தட் யூ கேவ், தி வே யூ இமோட்டட், அப்படி அந்த அழுக வருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன் நீங்க சொன்னீங்க. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்க. ஆனா அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அதுல. how much கீர்த்தி பார்ட்டிசிபேட் தெரியாது. ஆனா an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூபமா அழகா நீங்க சொன்னீங்க. really I really enjoyed that part of it. And சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்கு. அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். அது மாதிரி ரோஹினி இட் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவன் என்னை வந்து அடிச்சு பேசும்போது எனக்கு மனசுல உறுதிச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக் கீர்த்தி தப்பா நான் எழுது மனசுல வந்து நான் ஐம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஆண் இல்லாத வளர்த்துட்டீங்கன்னு சொல்றது இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் வில் நாட் சே. பட் இந்த கேரக்டர் சொல்றதுன்னு போது கொஞ்சம் வேதனையோட தான் சொன்னேன். கீர்த்தி இது நெருடலா இருக்கு கீர்த்தி அப்படின்னு இல்லை. இந்த கேரக்டர் இது கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு. இல்லாட்டி ஐ won't say that to anybody. தனிமையாக இருந்தாலும் சரி, if you are alone also, how you bring up your child, the way you bring up your child is very important. The responsibility which everybody goes through in life. And working with Rohini and once again, great acting, சொல்றேன். So then the body of work of Rohini is huge. And thank you Rohini for being there. And you do பார்க்கும்போதே வந்து முதல்ல பூக்கிய என்ன சொன்னீங்க என்ன பார்த்து ஆமா திடீர்னு வந்தார். சார் உங்களோட சொல்லணும்னு சொல்லு. சார் ஒரு பூக்கி மேன் சார் அப்படின்னு இருந்தோ. அப்போ எனக்கு என்னன்னே தெரியல. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில் அவுட்டாக இருக்கீங்க சார். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன். டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன். நிறைய பேர் தெரியறதில்லை. ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோவக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ sang well. And Niket, thank you. It was great working with you. And Bharat Vikram, great. And இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம். நான் ரொம்ப ட்ராவல் பண்ணிருக்கீங்க கூட. ஆல்மோஸ்ட் 40 years of my life in cinema. நிறைய பேர் தெரிந்த முகங்கள் பர்சனலாக ஒருத்தரையும் பயன்படுத்த காலங்கள் இருக்கு. இல்லை உடைய கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் வாஸ் தி சோஷியல் மெசேஜ். பட் இது எப்படி எக்ஸெப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும் தான் எனக்கு இருந்தது. பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க. வித் ஈஸ் இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா நீங்க சித்தரிச்சு கொண்டு போயிருக்கீங்க. நோ கான்ட்ரவர்சிஸ் இன் திஸ் ஃபிலிம். கல்ச்சர் பத்தி நீங்க நிறைய பேசுறாங்க. ஆனால் இந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன்டு வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பத்தி நம்ம திங்க் பண்ணி இதை தவறாக சொல்லிட்டோம்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. So many things that is happening in this entire society and world, which we cannot be scrutinizing and debating about all these things. So we give an entertainer at the beginning. அதுக்கு உதாரணம் சொல்ல போனா 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைபெறேன். I don't take much of my time. இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் ராவே மமிதா வைத்தியை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியரா சொல்லுவார். நீ தான் சோர்லாம் தின்றியா இல்லை வேற எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. That shows some of the people's feeling. உனக்கு நான் இதேவே இல்லையா, இப்படிதான் இருப்பியா
அப்படின்னு கேட்கறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கான் த்ரூ தி ராபிட் டு ஆஸ்க் தட் ஹீரோயின். தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்சியஸ்னஸ் வெரி கிளியரா திங்க் பண்ணிருக்க. ரெண்டாவது கார்ல டிராவல் பண்ணும்போது நீங்க தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்கிற மாதிரி மமிதா கேட்கறது ஒன்ஸ் அகைன் தட்ஸ் a matter. நீங்களாம் தியாகிங்க நாமள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றது. so many things that you can't say. நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டர்ல அதனால தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தா 3. so every time I saw the film, every time, no exaggeration, first time பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டரா தெரிஞ்சது, தேர்ட் டைம் அதோட பெட்டரா இருந்துச்சு. இப்போ நாளைக்கு ஃபோர்த் டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா every time there is something I'm noticing the film which has been very consciously placed by both Pradeep and Kirti. நான் சொல்றேன் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க இந்த படம். வந்து எவ்ரி வே சோஷியலா எல்லாமே அவங்க பார்த்திருக்காங்க. சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாரிட்டியோட நடக்கின்ற ஒன்று. ரெண்டாவது என் கேரக்டர் மூலமா அந்த ஆணவ கொலை பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பத்தி தான் அவங்க சொல்றேன். டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது. நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு இருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ரைட்ன்றத என் மூலியமா சொல்ல வச்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்க ஸ்பாயிலர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி புள்ள பத்து நுண்டு தர முடியா அப்படின்றதுலாம் that shows கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லி ஆகணும்ன்றது ஃபீல் பண்றாரு. அட் தி சேம் டைம் சம்திங் புரட்சிகரமா சொன்னா கூட இது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. It can happen, it may not happen, it need not happen, but it can happen. Don't say it cannot happen, it can happen. ஏன்னா நீங்க வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கு போனா என்னடா போயிட்டு வரேன்னு கேட்டா, இல்லை டேடி காஃபிக்கு போனே 11 மணிக்கு எவ்வளோ காஃபி குடிக்க போவான். வந்து அப்படி குட் நைட் சொல்ல என் ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன். டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி. டேய் உன்னை ட்ரிங்க் பண்ணு கேட்டனா. ஸோ the communication level with youngsters today is different. They are different. அவங்களை விட்டுணும். They know responsibilities are there, they will be responsible, but the parents are there to guide them from the behind. ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்ட. கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன். இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கடாரு. ஃபுல்லா வந்து கதையை ரொம்ப பொறுமையா வந்து சொன்னாரு. சொல்லும்போது ஐ லைக் த வே திஸ் கேரக்டர். ரெண்டாவது இந்த படத்துல வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான். கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்துல நீங்க பாத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் மீடியா முன்னாடி ஒரு சக்சஸ் மீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா வந்து தெலுங்கு மீடியா முன்னாடி தான் இவ்வளவு ரீசெண்டா போயிட்டு இருந்திருக்கேன். அதுல பார்க்கும்போது வந்து 3 படங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடையது சக்சஸ் மீட் பண்ணிருக்கோம் நாங்க. அவங்களுடைய ரங்கஸ்தானம்ல இருந்து அன்டே சுந்தரானிக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்துல மூலமாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது. அத சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்பவுமே இருக்கு. Niket, I have to tell you that somebody came and told me today இந்த படத்துல நீங்க அழகா தெரிஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிகேத் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் கொடுக்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த கேரக்டர்ல நான் அழகா இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது. சோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஐ டிரான்ஸ்லேட் இட் டு யூ லேட்டர். பிகாஸ் அவங்களுடைய நான் இப்பதான் பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட நான் சொன்னேன், ரங்கஸ்தானம்ல இருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்டே சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது. ஸோ கிரேட் ஒர்க். தட் வே நீங்க இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது it becomes much more, it reaches more people அப்படின்றது நீங்க சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது. And to come to our கீர்த்தி, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன், இப்படிதான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்றது வந்து ரொம்ப ரேர். ரொம்ப சேஃபா வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கமர்ஷியலா ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அவ்வளோ தைரியமா நீங்க வந்திருக்கீங்க.
அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப். அவரு வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு. நீ வாப்பா, நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா, நான் பாரு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட். யூ டிட் a fantastic job. இந்த படத்துல வந்து நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல, அந்த நேரத்துல என்னால வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சிருந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர், ஹீஸ் காட் அந்த ஸ்கிரீன் பிளே சென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். as an actor வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம். அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அது பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்போ நான் வந்து ஒரு கத்துவேன், இது யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதை வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பேசிக்கிட்டே போய் மியான்னு சொல்லி அதை திரும்பி பார்ப்பாரு. தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா. இப்போ அதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, ஒரு ஆர்டிஸ்டுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேர போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு as an actor.